புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான்னு டிவியில் பார்த்துருக்கோம், சினிமாவில் ஒரு சீனில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சிவலிங்கா படம் மூலமாக நம்ம எல்லாருமே படம் முழுக்கவுமே இதை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். நான் 2 லட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு லட்டு இயக்குனர் பி வாசு அவர்கள், இன்னொரு லட்டு ஹீரோ ராகவா லாரன்ஸ் அவர்கள். இவங்க 2 பேருமே இது வரைக்கும் இணைஞ்சு ஒரு படமும் கொடுத்ததில்லை. ஆனால் தனித்தனியாக நிறைய படங்கள் கொடுத்து நம்ம எல்லாருமே ரசிக்க வச்சுருக்காங்க. முதல் முறையாக இவங்க 2 பேருமே இணைஞ்சு சிவலிங்கா படம் மூலமாக நம்ம எல்லாருக்கும் டபுள் ட்ரீட் கொடுக்க இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் எல்லாருமே நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம், உங்கள் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாசு சார், உங்களுடைய வெற்றி படங்கள் அண்ட் உங்களுடைய வெற்றி சாதனைகள் பற்றி நம்ம பேசணுன்னா இந்த அரை மணி நேரம் கண்டிப்பாக போதாது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் திரைக்கதைக்கு பேராசிரியர் அப்படின்னாலே கே பாக்கியராஜ் அவர்கள் சொல்லுவாங்க. அவர் உங்களுடைய திரைக்கதை அமைப்பை பார்த்து ரசிச்சிருக்காரு, வியந்திருக்காரு. அவரை வச்சு ஒரு படமும் நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரசிகர்கள் உங்களுடைய திரைக்கதை அமைப்பை பார்த்து ரசித்தது மட்டும் இல்லாமல் சினிமாவில் நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்து ரசிச்சிருக்காங்க. இப்போ சிவலிங்கா இந்த படம் இயக்கியிருக்கீங்க அண்ட் ராகவா லாரன்ஸ் வேற ஹீரோவாக நடிச்சிருக்காரு. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த படம் மேலே தான் இருக்குது. ஸோ இந்த படத்துடைய திரைக்கதை பற்றி எங்களுக்கு சில வார்த்தைகள். இதில் திரைக்கதையில் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா, இது டபுள் ட்ராக்னு சொல்கிறது ஒன்று க்ரைம். அந்த க்ரைம் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம். அதே ரூட்டில் ஒரு ஹாரர் லேண்ட் ஆகும். இந்த ஹாரர் லேண்ட் ஆன உடனே இந்த க்ரைமுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு 2 ட்ராக்கு இது இருக்கும். இப்போ நம்ம சமீப காலமாக நம்ம எல்லாருமே ஹாரர் ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆஃப்டர் சந்திரமுகி அப்படின்னு சொல்லணுன்னா நிறைய படங்கள், ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் யாரோ கொண்டுடுறாங்க. அந்த கொலைக்கு ஒரு புறா சாட்சியாக இருக்குது. அந்த புறா எப்படி இதில் ட்ராவல் பண்ணுது, அது எப்படி சாட்சி சொல்ல போகுது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட். இதுவரை நம்ம அந்த மாதிரி ஒரு திரைக்கதையை நான் பண்ணதில்லை. எப்படி நான் ஆப்தமித்ராவுக்கும் சந்திரமுகிக்கும் ஒரு வித்தியாசத்தை காமிச்சோமோ, அதில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வேறையாக இருக்கும், இதில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளே வேறையாக இருக்கும். 2 ஸ்க்ரீன் பிளே வித்தியாசமாக இருக்கும். அதே போல் சிவலிங்கா கன்னடா ஸ்க்ரீன் பிளே வேறு, தமிழ் ஸ்க்ரீன் பிளே வேறு. இதில் உங்களுக்கு இன்னும் ப்ளஸ் ஆடட் யாருன்னா வடிவேல். ராகவா லாரன்ஸ் சார், நீங்கள் காஞ்சனா படத்துடைய வெற்றிக்காக எங்கள் அரங்கத்துக்கு வந்திருந்தீங்க. அந்த படத்துக்கு பிறகு இப்போது சிவலிங்கா படத்துடைய வெற்றிக்காக வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணும்பொழுது நாங்கள் பார்த்தோம், எப்போ ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்தோடனே செம்ம ஸ்டைலிஷாக இருக்கார் இந்த படத்தில். லைக் இதில் நீங்கள் வேட்டி சட்டை போட்டிருந்தா கூட ஹோம்லி லுக்கோட ஸ்டைலிஷான ராகவா லாரன்ஸை எங்களால் பார்க்க முடியுது. எப்படி சார் சிவலிங்கா இந்த கெட்டப்லேயே இருப்பாரா, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு கெட்டப்பில் வருவாரா? ஏன்னா இதை வேற பார்க்கும்போது எஜமான் ரஜினி ஞாபகம் வேற எங்களுக்கு லைட்டாக வந்துருச்சு. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் உங்களுக்காக இருக்குது, நீங்கள் எங்களுக்காக சில வார்த்தை. கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாசு சார் டிசைன் பண்ணது தான். இந்த வேட்டி சட்டையில் வர்றதும் சரிங்க, அப்புறம் அந்த பிளாக் ட்ரெஸ் எல்லாமே ஒரு சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருக்கோம். பட் இது வரைக்கும் நான் ரொம்ப கிளாஸாக இந்த எந்த ஸ்கிரிப்ட்லேயும் அந்த மாதிரி கேரக்டர் நம்மளுக்கு கிடைக்கல. இந்த படம் கன்னடா சாரு பார்க்க சொன்னார், படம் பார்த்தோன்னே இது நம்ம பண்ணாத கேரக்டராக இருக்குது, ரொம்ப செட்டில்டாகவும் இருக்குது, அதே டைமில் ஆக்டிங் ஸ்கோர் இருக்குது. இந்த படத்தில் என் கேரக்டரை விட மற்ற எல்லா கேரக்டரும் என்னை விட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஹீரோ கேரக்டரை விட ஹீரோயின் கேரக்டர் சூப்பராக இருக்கும். ஹீரோயின் கேரக்டரை விட சக்தி சார் கேரக்டர் அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ வடிவேல் சார் கேரக்டர், ஸோ எல்லாருமே எல்லா கேரக்டரும் இருக்கிறதால நல்லா அமைஞ்சிருக்கு. அவருடைய டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்பட எல்லா ஹீரோஸுமே நடிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க. உங்களை குழந்தை நட்சத்திரமாகவும் அப்பா அறிமுகப்படுத்தினார். அண்ட் உங்களை ஹீரோவை வச்சு அப்பா படம் எடுத்திருக்காரு. இப்போது அப்பா டைரக்ட் பண்ணுற சிவலிங்கா படத்தில் நீங்களும் நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய கேரக்டர் என்ன மாதிரி வந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணியிருக்கேன் படத்தில். என்னோடய ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா தொட்டால் பொன்னரும் அரபு நடின்னு ஒரு சாங் இருக்குது. அதுவே உருது சாங், உருதுவில் தான் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் அப்படி தான் போவோம், கண்ணு மட்டும் தெரிஞ்சுட்டு நிறைய பேர் பாடியிருக்காங்க. இது ஆக்சுவலி கன்னடத்தில் நான் பண்ணது தான். ஸோ தமிழ் திரும்பி சென்டிமெண்ட்டில் எனக்கு ஒரு என்னவோ சம்திங் ஒரு பிடிச்ச விஷயம் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த படம் தமிழில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும், கன்னடத்தில் நம்ம ஒர்க் பண்ணதுக்கும் தமிழில் ஒர்க் பண்ணதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். கன்னடத்துலேயும் நான் அதே கேரக்டர் பண்ணதால் தமிழில் பண்ணும்போது எனக்கு தெரியும். அண்ட் அதுக்கு முக்கியமாக சொல்லணுன்னா லாரன்ஸ் மாஸ்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்கிறதால, ஒரு பெரிய டெக்னீஷியனாக இருக்கிறதால அவருக்கு தெரியும், அவர் ஜஸ்ட் ஆக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டர் கிடையாது. அவர் காலையிலேருந்து என்ன எடுத்தாங்க, எத்தனை ஷாட் எடுத்தாங்க, எந்த ஃப்ரேமில் எடுத்தாங்க, இதெல்லாம் மைண்டில் போட்டு அவர் தனியாக ஒரு எடிட்டிங் பண்ணிகிட்டு இருப்பார். அதே மாதிரி அவருக்கு ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அவர் டவுட் கேட்டுகிட்டே இருப்பார். இந்த விஷயம் எல்லாமே நான் அவர்கிட்ட நிறைய
கற்றுருக்கேன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் இந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கன்னடத்தை விட தமிழில் வந்து ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சஜஸ்ட் பண்ணதும் அவர் தான். ஸோ மெயினாக வந்து அல்டிமேட்டாக அந்த படம் ஹிட் ஆகணும், அது ஒரு டேரக்டராக அவர் யோசிச்சதால தான் அந்த விஷயம் சொல்ல முடிஞ்சது. அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். தமன், உங்களுடைய மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ டான்ஸ் ஆட தெரியாதவங்க யாராவது உங்கள் பாட்டை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களே அப்படின்னா ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு எப்படி மியூசிக் இருக்கணும், ஸோ அவருக்காக எந்த மாதிரியான சாங்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் எத்தனை பாடல்கள் இருக்குது இந்த படத்தில்? சிவலிங்கா பொறுத்த வரைக்கும் 5 சாங்ஸ் இருக்குது. ஒரு தீம் சாங்கு, அப்புறம் ஒரே ஒரு டுவேட் தான் இந்த படத்தில். அப்புறம் மிச்சம் 3 பாட்டும் அந்த டுவேட் கூட கொஞ்சம் ஸ்லோ குத்து மாதிரி தான் இருக்கும். இன்னும் மாஸ்டர் பார்த்தா பயங்கரமாக வாசிக்க தோணும். மெயினாக மாஸ்டர் வந்து ஒரு பயங்கர டான்ஸர். கமர்ஷியலாக பாட்டு அமையும், ஜென்ரலாக எல்லாம் கச்சேரியில் நிறைய பாடுவாங்க. ஸோ மாஸ்டருக்கு கம்போஸ் பண்ணும்போது காஞ்சனாவில் கூட அதே இஷ்யூ தான். ஏன்னா மாஸ்டரோட எனர்ஜி எனக்கு தெரியும். அவர் எப்படி அந்த சாங் எப்படி எப்படி ஃப்ரேமில் கொண்டு வந்துடுவார், அவரோட கோரியோகிராஃபி எப்படி, ஒரு சாங்கோட எவ்ரி பிட்டும் எவ்ரி டோனுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். நிறைய ஹீரோஸு மாஸ்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ண மாட்டாரா, பெரிய பெரிய ஹீரோஸ் டாலிவுட்லேயும் சரி ஹிந்திலையும் சரி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மாஸ்டருக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு பாடி டோட்டலாக மாறிடும் எங்களுக்கு. நாங்களே ஆடுவோம், இந்த பாட்டுக்கு மாஸ்டர் டான்ஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சு புதுசாக அவருக்கு எப்படி பண்ணணும் பார்ப்போம். ஸோ மெயினாக மாஸ்டர் விஷயத்தில் எப்போவுமே நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆனதில்லை. வி ட்ரை டு கெட் ஆல்வேஸ் புதுசாக எப்படி அந்த சாங் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் வந்து பி வாசு சாரோட ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு என்னமோ ஒரு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு ஸோ மச் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு டைரக்டர். ஸோ நான் வந்து எப்படி இருக்கும் அப்ரோச், எப்படி இருக்கும், எப்படி அவர் டியூன் கேட்பார் எப்படின்னா பார்த்தா அவர் பயங்கரமாக ஏதோ எங்கள் சேம் ஏதோ 10 வருஷம் ஒரு 10 நிமிஷம் பேசுனோடனே ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆன ஒரு 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 கைண்ட் ஆஃப் அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணி விட்டுட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிவலிங்காவுக்கு நான் வந்து பெருசாக ரொம்ப கஷ்டப்படலன்னு தான் தோணுது. தெரிஞ்சு 7-8 சாங்கோ பண்ணோம். பட் வி ஆர் வெரி த்ரூ. அந்த சாங்கும் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ரொம்ப குவிக் டைம்லேயே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். விவேகா சார், காஞ்சனா படத்திலே நீங்கள் அண்ட் ராகவா லாரன்ஸ் உங்களுடைய காம்போவில் வந்த சாங் பார்த்தீங்கன்னா தெரி, மாசு, ஹிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு செம்ம ஹிட் ஆச்சு. இப்போ திரும்பவும் வந்து உங்களுடைய காம்போ சிவலிங்கா படத்தில் என்ன மாதிரியான பாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க, அந்த வரிகள் பற்றி எங்களுக்கு சில வார்த்தைகள். சார், அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்களான்னு எங்களுக்கு ஒரு டவுட்டு. எல்லாருமே நடிப்பை பற்றி தான் பேசுகிறாங்க இப்போல்லாம். கூடி சீக்கிரம் நடிக்க போகிறாரு. மாஸ்டர் கூட நான் தொடர்ச்சியாக அவருடைய எல்லா படங்களும், காஞ்சனாக்கு பிறகு எல்லா படங்களும் தொடர்ச்சியாக நான் எழுதுகிறேன். ஏறக்குறைய அவருடைய ஆஸ்தான கவிஞர்களில் நான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லலாம். வாசு சார் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். அவர் கூட ஒர்க் பண்ணவங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அது லாரன்ஸ் மாஸ்டர் மூலமாக எனக்கு நிறைவேறினது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதே போல் இன்றைக்கி வந்து மாஸ்டர் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ. அவர் வந்து வந்தாலே வந்து குழந்தைகள்லாம் கைத்தட்டுறாங்க, ரசிகர்கள்லாம் வந்து குதூகலம் அடைகிறாங்க. அதே போல் நண்பர் தமன் அவர்களும் மிகப்பெரிய ஒரு மாஸ் மியூசிக் டைரக்டர். இந்த காம்பினேஷன் சேர்றப்போ நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து 5 பாடல்களுமே பார்த்திங்கன்னா எழுந்து ஆடக்கூடிய பாடல்கள், மிகவும் ரசித்து நுகரக்கூடிய ஒரு பாடல்களாக தான் வந்திருக்கிறது. உதாரணமாக ஒரு மெலடி சாங்குன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு. சிரிக்க வச்சின்னு ஒரு பாடல். வானத்தை நிமித்தி வச்சு வைகை தண்ணி நிரப்பி வச்சு நீ குளித்து மகிழ ஒரு நீச்சல் குளம் அமைச்சிடாவா அப்படின்னும், நாரதர் இசையமைக்க நக்கீரம் பாட்டு எழுத பேரழகி உனை புகழ்ந்து பின்னணி பாடட்டுமா என்றும் அந்த வரிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ரசித்து ருசித்து பெற்றிருக்கிறார்கள் அந்த வரிகளை. இந்த வரிகள்லாம் கேட்கும் பொழுது யாராவது ஒருத்தர் இப்போ பாட வச்சே ஆகணுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ தமன் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் அவர் நல்லா பாடுவாருங்க. ஏங்க பாட வைக்க முடியாதாங்க உங்களுக்கு? முன்னாடி முடியாதா? மாஸ்டர் வந்து அவர் நிறைய பாட்டு கேட்டிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஸ்பெஷல் பண்ணனும் மாஸ்டர் ஷோ. இத ஸ்பெஷல் பண்ண நீங்க பாடுனா லாரன்ஸ் பாடிருக்காரு மாஸ்டர். நீங்க பரவாயில்லை மாஸ்டர், நான் மியூசிக் டைரக்டர் பாடுவேங்க லைஃப் லாங் பாடணும். கபாலி சின்ன இல்ல பாடு நான் இல்ல கபாலி வந்து அந்த இடம் டபுள் தீபாவளி. ஃபர்ஸ்ட் லைன் பாடுங்க தல. அப்பா நீங்க நம்ம எல்லாரோட சக்தி சூப்பரா பாடுவோம். ஆமா, சக்தி ஆக்சுவலி நல்ல மியூசிஷியன் கூட. சரணமே பாடுறேன் பிகாஸ் கொஞ்சம் ஹை பிட்ச் அது அவர் பாடுவார்.
நில்லாம கொல்லாம வேலை செஞ்சா சொல்லாம வெற்றி வரும். முள்ளோடும் கல்லோடும் போராடித்தான் வெல்லாம வீடு வரும். நீதானே அக்கால அஞ்சல் தர வானந்தான் எப்போதும் உந்தன் தர. உண்டிவில் கல்லாக வள்ளுவன் சொல்லாக சாரா நீ மேலே பார. சாரா 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 வெற்றி வருது சாரா சாரா. சூப்பர், செமையா பாடு. கண்டிப்பா அவர் வந்து சின்ன கபாலி சாங் நீங்க பாட போறீங்க, பாடுறீங்க கூட அவ்வளவுதான். மாஸ்டர் கோரஸ் கண்டிப்பா மாஸ்டர் சேர்ந்து பாடுவாரு. பாடுங்க first. ஏ பட்டாளி பட்டாளி ஏழைக்கெல்லாம் குட்டாளி மைக்கு வைங்க சின்ன கபாலி. ஏ பட்டாளி பட்டாளி ஏழைக்கெல்லாம் கூட்டாளி வெள்ளமானா உள்ள வண்டா சின்ன கபாலி. சமாளி சமாளி தில்லு இருந்தா சமாளி நான் வந்து நின்னா அந்த இடம் டபுள் திவாலி. ஆக்சுவலி உங்களுக்கு தான் பாயிண்ட்ஸ் போடும், அவர் தான் நிறைய பாடுறாரு. நல்லா பாடினாரு. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இல்ல ஆக்சுவலி இது ஒரிஜினல் டியூன் தான் பாடி இருக்காரு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. சில டைம் அப்படி கொஞ்சம் மாற்றி பாடுவேன், ஸ்ருதி நமக்கு வராது, கொஞ்சம் இறக்கி பாடு, அதாவது கிண்டல் பண்ணுறாரு. சார் நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு வெற்றி படங்கள், ஆக்சுவலி மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ ராகவா லாரன்ஸ் பற்றி சொல்லணும்னா இவர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து உடன்பிறவா தம்பி அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச நடிகர் அவர். இவர் வந்து அவரை முழுமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர். அண்டு எப்படி சொல்ல, இதாவது பெரிய வார்த்தைகள் சார். இப்போ இவ்வளோ ஃபாலோ பண்ணி எனக்கு என் வாழ்க்கையில் இவ்வளோ நல்லது நடக்குதுன்னா அந்த ராகவேந்திரா வழிகாட்டினவரே அவர் தான். ஸோ ஒரு குருவாகவும், அப்போ நம்ம ஸ்டைல் பண்ணுறோன்னா அதுலேயும் ஒரு குருவாகவும், ப்ளஸ் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சிம்பிளாக வாழணும் வாழ்க்கைன்னா அதுலேயும் குருவாக இருக்கார். ஸோ ஒரு குருன்னே சொல்லலாம் நமக்கு. அதாவது இவருடைய குருவை ரசிகர்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்து ரசிக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் அவரை வச்சு கொடுத்தீங்க. அதே மாதிரி இப்போது ராகவா லாரன்ஸுடைய ரசிகர்கள் இவரை பார்த்து ரசிக்கிற மாதிரியான விஷயங்களும் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். இதாப்பா அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தீவிர பக்தர். அவர் நான் ஒரு ரொம்ப அவருடைய ரசிகன். அதாவது ரசிகன்னா நான் ஒரு எந்த படத்தை நான் பண்ணாலும் அந்த படத்தோட ஹீரோவை நான் முதல்ல ரசிப்பேன். என்னுடைய கேரக்டர் நான் ரசிப்பேன். அந்த கேரக்டர் ரசிக்கும் போது தான் எனக்கு வந்து அந்த கேரக்டருக்குள்ளே இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்றது வரும். ஸோ அதை நான் முதல்ல ரசித்தா தான் ஜனங்களுக்கு என்ன தேவைன்றது தெரியும். ரெண்டாவது இவருடைய ஃபேன்ஸ்க்கு என்ன வேணும், எப்படி இது பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்போ கேட்டீங்க, மாஸ்டர் கூட சொன்னார் சார் சின்ன கபாலி என்ன சார்னு. ஒரு கபாலி தான், கபாலின்றவர் ஒருத்தர் தான். அதில் வந்து சின்ன கபாலின்றவர் நமக்கு வந்து ஏன்னா அவருடைய ஃபேன்ஸ்க்கு ஒரு பிடிக்கும். அதனால் இவர் ஒரு சின்ன கபாலின்னு சொல்லும் பொழுது அது வந்து நான் வந்து பயப்படாதீங்க மாஸ்டர், இதில் எந்த இதுவும் கிடையாது, அவர் வேறு, அவரோட யாரையும் கவர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நானே என்ன ஆகிட்டேன்னா அவரோட படங்கள் சிலதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு எனக்கு சில கேரக்டர்ஸ் வரும்போது அவரை மாதிரி நான் சிலதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இவரே என்ன 2-3 வாட்டி கேட்டுட்டாருன்னா நானே கேட்டேன். சார் ஒரு தடவை வாக் பண்ணி போய் அப்படி டேர்ன் பண்ணார். சார் தலைவரை பார்க்குற மாதிரி இருக்குது சார், என்ன சார் அப்படியே பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் அந்த இடம் மட்டும் இல்லை, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் கூட ஒரு சீன் சொல்லும்போதே அப்படி வாக் பண்ணி வரீங்க, அப்படி டேர்ன் பண்ணுறீங்க போது சார் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் அந்த இதை வந்து நீங்கள் இதில் பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா இவருடைய அவர் தான் அதெல்லாம் சொல்கிறேன். இவரோட இதில் பார்க்கும்போது இதை ரசிப்பாங்க, நிச்சயமாக ரசிப்பாங்க. மாஸ்டர், நீங்களும் வைகை புயல் வடிவேல் அவர்களும் வந்து முதல் முறையாக இணைஞ்சு இந்த படத்தில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் கூட நடித்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஸோ எப்படி செட்டே வந்து கலகலப்பாக இருந்ததா? அதை பற்றி சில விஷயங்கள். நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேனு. நடுவில் அவர் வந்து கொஞ்சம் படங்கள் பண்ணாமல் இருக்கும்போது எனக்கே வருத்தமாக இருந்தது. டிவியில் அவருடைய பழைய படங்கள்லாம் கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது சிரிச்சிட்ருப்போம். ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அவருடைய காமெடியை தான் பார்க்கறது. ஸோ நானே ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னடா வடிவேல் சார், நான் மட்டும் இல்லை நிறைய பேர் அவரை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஸோ இந்த படம் கன்னட படம் பார்த்தோன்னே ஒரு காமெடி கேரக்டர் சூப்பராக இருந்தது. சார்னு சொன்னேன், சார் ஃபஸ்ட்டு வடிவேல் சாரை புக் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. அது சார் சொன்னார், சந்திரமுகி பண்ணும்போது கூட இப்படியே தான்ப்பா, படம் பார்த்த உடனே சார் சொன்னது ஃபஸ்ட்டு போய் வடிவேல் சாரை புக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபேனுக்கு டிவியில் பார்த்துருக்கோம் எல்லாம் பண்ணு. ஆனால் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து ஒரு சில எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணும்போது நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிருப்பேன். சார் சொல்ல, லாரன்ஸ் ஃபேஸில் சிரிப்பு தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு சார் சிரிப்பார் பின்னாடி இருந்துட்டு. அவரை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரும். அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவர் முகத்தை பார்த்து நடிக்க முடியாது. ஒரு சில டைலாக்லாம் நான் அவர் முகத்தை பார்த்து நடிக்கணும், நான் கீழே பார்ப்பேன் நான். அவர் சொல்லிட்டு கம்முன்னு இருப்பார், ஆனால் நமக்கு வந்து அந்த மாதிரி சிரிப்பார். அவர் ரொம்ப விரும்பினதால இப்போ கூட நான் அந்த சார் ஒரு சீன் சொன்னாங்க, டேபிளில் ஒரு கை வச்சுக்கிட்டு அப்படி நிற்பேன், வடிவேல் சார் ஏதோ டைலாக் பேசி கிட்ட வந்து பார்ப்பார். பார்த்தோன்னே நான் ரொம்ப சீரியஸாக இருக்கணும், ஆனால் இப்போ கூட ஸ்க்ரீனில் நான் இப்படி சிரிச்சிட்ருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் இல்லை, வெளியே கூட பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம்
சாருடைய அசிஸ்டண்ட்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் ரொம்ப கலாய்ச்சிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கார். வடிவேல் சார் கம்பேக் ஃபிலிம் அப்படின்னா இந்த படம் சொல்லலாம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க மற்ற டெக்னீஷியன்ஸ் அவங்கள பற்றி சில வார்த்தைகள். வந்து சர்வேஷ்னு கேமராமேன் டிஓபி. எனக்கு வந்து மாஸ்டர் வந்து நான் ஆசிட்டிஸ் கன்னட படம் பண்ண கேமராமேன், நல்ல கேமராமேன் ஒருத்தர் பண்ணார். அப்போ நான் சொன்ன மாஸ்டர்கிட்ட, மாஸ்டர் அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்கிட்ட வச்சார். இவரை மட்டும், ஏன்னா எனக்கு மொட்டை சிவா கெட்ட சிவாவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவர் ஒரிஜினல் மொட்டை சிவா கெட்ட சிவா வந்து தெலுங்கில் பண்ணியிருக்காரு, பட்டாசுன்ற படம். ஸோ எனக்கு அந்த ஃபோட்டோகிராஃபி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். அப்புறம் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம உங்கள் ஸ்டைலில் இருப்பார் சார், ஸ்பீட் அண்ட் குவாலிட்டி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னாரு. அப்புறம் நான் இந்த ஃபஸ்ட்டு டே நான் அது கூட சொல்லிட்டார் மாஸ்டர், ஒரு 3 days ஷூட் பண்ணுங்கள், சப்போஸ் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்குங்கன்னாரு. அப்புறம் நான் பார்க்கும்பொழுது அவருடைய ஸ்பீடும் சரி, அவருடைய வே ஆஃப் டாக்கும் சரி, அவரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். ஐ காட் அ வெரி குட் கேமராமேன் இன் திஸ் ஃபிலிம். ரொம்ப நான் அவர்கிட்ட நேற்று கூட பேசினேன், சார் நம்ம நிறைய பண்ணணும் அப்படின்னேன் சர்வீஸ் கிட்ட நேற்று. ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. ஃபைனல் ரிசல்ட் பார்க்கும்போது எவ்ரி ஒன் ஆர் ஹாப்பி. அதே மாதிரி எனக்கு என்னுடைய யூனிட்டை சேர்ந்து எடிட்டர் இவர் சுரேஷர்ஸ், அவர் தான் சந்திரமுகியில் வந்து எல்லா படமும் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதுக்கு முன்னாடி அவர் தான் பண்ணார், கன்னட படமும் அவர் தான் பண்ணார். ஸோ அவர் ஆல்ரெடி நேஷனல் அவார்டு வாங்கினவர். இந்த மாதிரி அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் என்னென்னா, மைசூரில் எங்களுக்கு வந்து திடீர்னு ஷூட்டிங் நிற்க மாதிரி ஒரு இதாச்சு. ஒரு 2 நாள் தான் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்போ தான் நமக்கு இந்த காவேரி இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம அங்கே போய் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுனா நம்ம ஷிஃப்ட் ஆகிட்டோம். அந்த மைசூர் பேலஸ் அப்படியே இங்கே போட்டார், அந்த லலித் மஹாலை. அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு மை ஆர்ட் டைரக்டர். இதில் எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒருத்தர் யாருன்னா எங்கள் ப்ரொடியூசர். இந்த படத்தோட ஆடியோ கூட இப்படி பண்ணலாம், அப்படி நாங்கள் தான் அதை இறக்கி வேணாம் இங்கே பண்ணலாம் மாஸ்டர் வச்சு அவர் வந்து ஆக்சுவலாக மலேசியாவில் பெரிய ஒரு இது பண்ணலான்னு பிளான் பண்ணார். இல்லை சார் அதில் என்ன சார் இருக்குது, நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கே பண்ணும்போது நம்ம ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, எல்லாம் கூட இருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ரொம்ப வாஸ்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். எல்லாத்த பற்றி கவலைப்படாமல் நல்லா வரணுன்ற ஒரு குறிக்கோளில் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் வந்து நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அது அமையும் போது இந்த படம் வந்து வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை இருக்குது. சார் இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ நாங்கள்லாம் பார்ப்போம், எப்போ இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றுவோம் தான் எல்லா ரசிகர்களுமே வந்து காத்துட்ருக்காங்க. உங்ககிட்ட இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மாஸ்டர், என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் குழந்தைகளுக்கு அந்த படம் பிடிச்சி போச்சு, இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சி போச்சுன்னா அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும். எப்படி தான் இப்போ எல்லா இடங்களையுமே நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய படங்களும் குழந்தைகளுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா பெரியவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கும். இந்த படத்துலேயே வந்து கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதை பற்றி குழந்தைங்களுக்கு ஆமாம் ஆமாம், புறா எப்போ வருதோ அதெல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் பார்க்கும்போதே எனக்கு நம்ம ஃபேன்ஸில் பார்த்திங்கன்னா குட்டீஸுங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க இந்த படம் பார்க்கும்போதே புறா, அப்புறம் ஒரு மர்டர் வந்து கண்டுபிடிக்கிறது, அப்புறம் இந்த பேய்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் காமெடியாக இருக்குது. வடிவேல் சார் இருக்கார், கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து சிவலிங்கா படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க. படத்தை வந்து எல்லாருமே ஈகராக எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அன்டவுட்டட்லி இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது. ஸோ இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம திரும்பவும் எல்லாருமே சந்திக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி மீட் அண்ட் சாட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.